ஒரு கனவா விழிப்பதற்குள்ளே மறைகிறதே காற்றில் வரும் மனமா முகர்வதற்குள்ளே தொலைகிறதே வாழ்க்கை ஓர் நாடகமா பல வேடம் யாவும் அணிகிறதே மனமோ ஒரு ஊஞ்சலா முன்னும் பின்னும் ஆடுதே காதல் ஒரு கனவா விழிப்பதற்குள்ளே மறைகிறதே வானத்தில் ஊஞ்சல் கெட்டி. தமிழர் உங்க வீட்டுல சாப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே இந்த டே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உங்க கூட எல்லாம் சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிடு தமிழ் சாப்பிடு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு தமிழ். தமிழ போதுமா? வேற எதுவும் ஆர்டர் பண்ணுமா? இல்ல வேண்டாம். மாமா சாப்பிட்டீங்களா? எல்லாம் சரியா இருக்கு மாப்பிள்ள, போதும், நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. உங்களால சாப்பிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தாமரையை நல்லா பாத்துட்டேன். அதே மாதிரி நீங்க செல்லமா வளர்த்திருக்கீங்க தாமரையை. நானும் அதே மாதிரி செல்லமா வச்சுக்கிறேன். காவி போட கூட நான் கத்துக்கிறேன். தாமரைக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாதீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட லஞ்ச சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் போலாமா? இனிமே தாமரைக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் எல்லாம் பார்த்தேன். கண்டிப்பா நீங்க செல்லமா வளர்த்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் நல்லா பார்த்துக்கிறேன். சரி வரேன். போயிட்டு வரேன்ப்பா. சரிடா செல்லம், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கு. ஓகே, கவலைப்படாதீங்க. மாப்பிள்ள நல்ல மாதிரியா இருக்காருல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா பெரியப்பா பெரியப்பா வாடா வா. என்ன ஒரே அழுகையும் விழுகையுமா ஓடி வர? அக்காவும் பூவும் பண்ணதாலே பாத்தியா? என்ன பண்ணாங்க? முதல்ல உட்காரு, நிதானமா நடந்தத சொல்லு. நீ வருத்தப்படாதடா. பெரியப்பா அழாதம்மா. என்னடா நடந்தது? உட்காரு முதல்ல. துரோகம் பண்ணிட்டாங்க. என்னடா பண்ணாங்க? முதல்ல விஷயத்த சொல்லு. அழாத அழாத, வாடா. இல்ல பெரியப்பா, முதல்ல அழுகையை நிறுத்து. அழாத அழாத, சொல்லுடா விஷயத்த. பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. சரிடா, என்ன பெரிய துரோகம்? விஷயத்த சொல்லு. விவசாய கூடத்துக்கு போன போகட்டும், மைனி வீட்டுக்கு போனா இருக்கட்டும். போய் பார்த்தாக்கா கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்ற? அப்படியா பண்ணிட்டான்? இதுவா நடந்தது? என்னால நம்பவே முடியலையேடா. என்னடா சொல்ற? இந்த பச்சை பிள்ளைக்கு துரோகம் பண்ணானா? கிட்ட வந்து சொல்லுடா. விவசாய கூடத்துக்கு போனாலா? என்னடா போனாலாம்? அவதான் விவசாய கூட்டத்துக்கு போனது எனக்கு தெரியுமேடா. விஷயத்த சொல்லு. அது எப்படி அழுது பாரு. விவசாய கூட்டத்துக்கு போனாலா? அப்படியே மைனிய பாக்கிறதுக்கு போனாங்க. சரி, அங்க போனாக்க
என்ன மூச்சு வாங்குது? அங்க போனா என்ன நடந்தது அத சொல்லு. ஓடட்டும். மாமா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பாருங்க பெரியப்பா. நீ வருத்தப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். பெரியப்பா மேல நம்பிக்கை இருக்குல்ல, வருத்தப்படாத. சரி, அக்கா என்ன சொல்லுது இவ்வளவுக்கும்? அக்கா இல்லவே இல்லைன்னு சொல்லுங்க. அவ எப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லுவா? கூப்பிடு, அவளை கூட்டிக்கிட்டு வா. நான் கேக்குறேன், நீங்க 2 பேரும் ஆடாத ஆட்டமா இல்ல நான் தான் பாக்காததா? அப்பா பாவண்டா, ஒரு 2வது கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டதை தவிர அவர் வாழ்க்கையில என்னத்த பாத்திருக்கிறாரு. நீயும் அவளும் சேர்ந்து அதை என்னென்ன பண்ணி நிறுத்துனீங்க. என்னால மறக்க முடியுமா? இன்னும் ஞாபகம் இருக்குடா. அவளாவது அந்த திருப்பி சென்னையில இருந்தா, நீ என்னடா பண்ண? திமிர் எடுத்தவன். ஊருக்குள்ளேயே தானே இருந்த. ஒரு நாள் ஒரு பொழுது இந்த அண்ணனை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துதா? இப்பதான் அண்ணன் ஞாபகம் வருது. அண்ணனை தேடி வர்றாப்புல. நான் பண்றது எல்லாமே இந்த தங்கத்துக்காக தான். சரி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன பண்ணிட்டான்? கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான். அத அரசல் புறத்தெல்லாம் கன்ஃபார்ம் பண்றான். எல்லாம் அந்த ஜோசியக்காரன் பண்ண வேலை. அவன் 1000 சொல்லுவான். நம்ம தான் புத்திசாலித்தனமா தெளிவா இருக்கு. உன் அக்கா காரிய கூட்டிக்கிட்டு வா, பேசலாம். நீ வருத்தப்படாதா? உன் அக்கா காரிய பத்தி தெரியாதா? என் பொண்ணை கட்டி கொடுக்கும் போது பேசாத பேச்சா? இவ சின்ன பிள்ளை, அவ முன்னாடி பேச முடியல. என்னால இதே ஜாதகத்தை வச்சு என்ன ஆட்டம் ஆடுனா. அப்போ நீ அவ பக்கம் நின்னுகிட்டு இருந்த. இன்னைக்குதான் அண்ணன் தெரியுது, ஓடி வர. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? வா, ஒரு கை பாத்துடலாம். கூப்பிடுறா இந்த சிறுக்கிய. என்னடா அண்ணன்? கண்ணு, நீ எதுக்கும் கவலைப்படாது, வருத்தப்படாது. பெரியப்பா இருக்கேன். இது சத்தியம், இது சத்தியம். காஞ்சனா, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லனா வாமாங்க, நடந்த கூத்தாப்பா. உன் குழந்தை பண்ணிட்டு வந்திருக்கிற வேலை இந்த பிள்ளை அழுதுகிட்டு. முதல்ல வந்து உட்காருவா. பூ பூ பூன்னு கொஞ்சுவீங்க. அவன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஏதோ சொல்றான். என்னன்னு நீ கேட்டு சொல்லு விவரத்தை. நீ அழகா என்னாச்சு? ஏன் அழகா நீங்களும் கவிழ்ச்சியா போட்டிருக்கீங்க? சொல்லுடா. விவரத்தை திருப்பி சொல்லு. அவளுக்கு ஒரு ஐடியா வரும், கேளுமா? சொல்லுப்பா. நீ அவளை சமாதானப்படுத்தணும். அழாத அழாத. இங்க பாருடி, பூ பூன்னு நீ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனியே, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அத சொல்லத்தான் இவன் வந்திருக்கான். தெளிவா கேளு. உங்க அண்ணன் ஏதாவது ஒரு வழி பண்ணுவாரு. சும்மா அதே வேலை பண்ணிருக்காரு. முதல்ல நம்ம எல்லாம் சென்னைக்கு போகலாமா? ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. யோசிப்போம். ஆனா அவ இருக்காளே, மைனி சொல்லுவியே, அவ பண்ண இதெல்லாம் பாத்தியா? இப்ப கூத்த குழந்தைன்னு சொல்லுவியே, எங்க கொண்டு வந்து விட்டுருக்கான் பாரு குடும்பமானத்தை. எல்லாம் இந்த பொண்ணுக்காக பாக்குறேன். முதல்ல அவளை கூட்டிக்கிட்டு வர வழிய சொல்லு. நீ அழாதம்மா, உங்க பெரியப்பா ஏதாவது வழி பண்ணுவாரு. என்னங்க, நான் சொல்றது கேளுங்க. நம்ம எல்லாம் சென்னைக்கெல்லாம் போக வேண்டாம். இத்தனை பேரும் உங்க பொங்கச்சி அங்கிருந்து இங்க வர சொல்லுங்க. நம்ம இந்த பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு அனுப்பிடுவோம். நீ சொல்றதா நல்ல ஐடியா. ஏண்டா, நீயும் உன் அக்காக்காரியும் ஆடாத ஆட்டமா இல்ல நாம் பார்க்காததா? இவ இவ்வளவோ தடை சொல்லுவா, தொலைஞ்சு போகுதுங்கன்னு நான் விட்டுருந்தேன். இப்ப நீ உன் அக்காக்காரிய கூட்டிக்கிட்டு வர்ற. இவ சொல்றபடி, காஞ்சி சொல்றபடி பஞ்சாயத்து இங்கதான். நான் இவ்வளவு பண்றதும் அங்க வெட்டி விடுறேன், தங்கத்தை கட்டி வைக்கிறேன். நீ வெட்டப்படாதடா, பண்றதெல்லாம் உனக்காகத்தான். உன் அப்பாக்கோ உன் அத்தைக்காகவோ கிடையாது. அழாத போங்கடி, உங்க பெரியப்பா இருக்காரு. நீ அழாத, அவரு பார்த்துக்காரு. நீ அழாத, அவர் சொன்னா பூ கேட்காது. தம்பி, இருடா, நானே ஊருக்கு வர்றேன்டா. வந்துட்டியாப்பா? தம்பி, நான் அப்புறம் பேசுறேன்டா. வச்சுறேன். தாமரை கூட்டிட்டு வந்துட்டேன். வாமா. தாமரை கோச்சுக்கணுமா? எனக்கு காபி டீனாதான் முசுறு, சாப்பாடு கூட வேண்டாம். காபி டீ, நல்ல காபி டீ போட கத்துக்கிட்டேன் இப்போ. ஐயோ தம்பி, நான்
நான் காபி டீ குடிக்கிறதே விட்டுட்டேன்டா. இனிமே நீர் பாலா குடிச்சுக்கலான்னு இருக்கேன்டா. காபி டீயே விட்டுட்டேன்டா. அப்புறம் நீ வாங்கடா. நீ எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். நீயும் மருமகளோட சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். இனிமே நான் இந்த மாதிரி சண்டை போட மாட்டேன்டா. சரிம்மா. சரி நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு. சரி தங்கம், ஆபீஸ் கிளம்பு. ஒரு விஷயம் இந்த நெக்லஸ் வடிவ டைம் வாங்கினேன், மருமகளுக்காக தான் வாங்கினேன். போட்டுமா? நான் போட்டுக்கிறேன். ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி பாய். வரேன் சாப்பிட்டேன். என்ன பிடிக்கும் அத சொல்லு. ஃபேவரட் ஃபுட் என்ன பிடிக்கும் அப்பாக்கு? இல்ல அவங்க கிட்டதான் கேட்கணும். புரியலையா? எங்க வழக்கப்படி சம்மந்தி விருந்து கொடுத்தோம். அது நான் இப்போ இத்தனை நாள கோபத்துல விட்டுட்டேன். அதனால இப்ப கூப்பிட்டு வளமையை செஞ்சிடணும் கரெக்டா. இப்போ உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி விருந்துக்கு வர சொல்றாங்க. விருந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். அப்பா மாமா அத்தை எல்லாரையும் வர சொல்றேன். இந்த போன் இருக்கு, நீ அப்பா நம்பர் போட்டு கொடு, நான் பேசுறேன். விருந்துக்கு கூப்பிட இப்பதானே சொன்னேன். ஹலோ சம்மந்தி. சம்பந்தியா பேசுறீங்க? சம்பந்தி பேசுறாருமா. ஹலோ சம்மந்தி மாவா? ஆமா நீங்க தானே சம்பந்தி, நீங்க தானே பண்ண கொடுத்துருக்கீங்க. இது என்ன கேள்வி? ஓ தங்கச்சிட்டு கொடுத்துட்டாங்க அப்பா. அம்மா நீங்க 3 பேரும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கம்மா. எங்க வீட்டு வளமை கல்யாணம் தான் எப்படியோ நடந்துச்சு, என்ன பண்றது. ஆனா அந்த வளமையெல்லாம் விட்டு கொடுக்க கூடாதுல்ல. அதனால நான் விருந்து கொடுக்குறேன், சம்மந்தி விருந்து. நீங்க 3 பேரும் உடனே கிளம்பி வாங்க நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு, சரியா? என்னங்க எங்களை விருந்து கூப்பிடுறீங்களா? எங்களை என்ன பிடிக்கும் உங்களுக்கு? உங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்கும்? சரி வெஜிடேரியன் போதுமா? சரி இல்ல எது பிடிக்குமோ சொல்லுங்க. சரி சரி 3 பேர் வந்துருங்க. நம்ம உடம்பையே நம்ம செய்யணும்ல. நீங்க எல்லாம் என் வயசு ஒருத்தவங்க, நமக்கு தெரியுமில்ல. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒண்ணும் தெரியல. அதனால நம்ம விருந்துல ஆரம்பிச்சு நம்ம இனிமே சந்தோஷமா வாழணும், அதுக்கு தான். சரியா? வாங்க வாங்க. சரிங்க வரோம், கண்டிப்பா வரோங்க. ரொம்ப சந்தோஷம். சாப்பிட கொடுத்துருக்காங்க. நல்ல மனுஷன் தான் இருக்காங்க. பண்ணுவோம்மா, வீட்டுக்கு விருந்தையும் போனாங்க. நல்ல ஆப்பிள், நல்ல கடையில் போய் ஆப்பிள் வாங்கி. சரியா? சரி. புடவை ஏதாவது இருந்தா நம்ம கொண்டு வரோம். புடவை தானே இருக்க வரேன். புடவை என்ன, நம்ம குழந்தைக்கு நகையே எடுத்துட்டு போலாம். நகையே கிடையாது. பாருங்க, குழந்தைக்காக நகையே பண்ணி வச்சிருக்கேன். நானும் மைனி இருக்கச்சே நானும் அவங்களும் இது சேர்த்து குழந்தைக்காக இது பண்ணிருக்கோம். சீர் கொடுத்தோம்னா குழந்தைக்கு இதுதான் கொடுக்கணும். எப்படி? சாதாரண விஷயமா நம்ம நிலைமைக்கு கொஞ்சமா சேர்த்து வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா போலாமா? வா நம்ம 2 பேரும் சமைக்கலாம், சமையல் பண்ணலாம். வா. தாமரை, நான் ஏற்கனவே போன் பண்ண முடியல, வர முடியல. அரிசி வச்சுட்டேன். இதை தூக்கி அடுப்புல வச்சு அடுப்பை பத்த வச்சு கேஸ் அடுப்பு பத்த வைக்க தெரியும்ல? தெரியும். எடுத்துக்கோ. எடுத்து வை.
விருந்துக்கு கூப்பிடுறேன் சந்தோஷப்படுறியா? வரட்டும் வரட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரியை. எப்படி வர்றீங்கன்னு பாக்குறேன். என்ன வாழையில பறிக்கச்சுன்னா இந்த பிள்ளை இன்னும் காணோம். வாழைத்தோப்புக்கே போயிட்டாலோ? அத்தை வாழையில பறிச்சிட்டேன். பறிச்சிட்டியா? சரி அப்படி போய் உங்க அப்பா அம்மா தான் வருவாங்க. உங்க அப்பா தான் கூப்பிடுறாங்க. நீ சொல்லு, நீ சொல்லு. அக்கா எங்க இருக்கீங்க? அப்படி மேல வாங்க. வாங்கப்பா. வாங்க வாங்க வாங்க. ஐயோ நான் ஒருத்தி சம்மந்தி வராங்க, உட்காந்துக்கிட்டே வாங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். சீரு ஆஹா பரவாயில்லையே. பாரு அப்பா அவனுக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாப்போமா? பரவாயில்லையே, நல்லாதான் கொண்டு வந்திருக்கீங்க. இந்தமா தாமரை, உங்க 5 பவுன் இருக்கும் போல இருக்கு. உங்க அம்மா வீட்டு சீர் பத்திரமா கொண்டு போய். சரி என்ன நீ இவ்வளவு தூரம் அவங்க மேல பாசமா இருக்காங்க, நிக்க வச்சிருக்க. பாய போட்டு உட்கார சொல்லு. இல்ல இல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. சரி நீங்க செல்லமா வளர்த்த பிள்ளை, பாய போடுமா உட்கார சொல்லு. உட்காருங்க.